அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு முதல் இந்த வாரத்தில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான். அவரை கண்டறிவதோடு மட்டுமல்லாது அவரை உங்களுடைய வாழ்வில் இருந்து விட்டு விலக்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு விஷயங்களில் நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக சனி, குரு, செவ்வாய் என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இதே வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வருவதோடு மட்டுமல்லாது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இந்த வாரத்தின் இறுதியில் உச்சம் பெற போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே உங்களை தொழிலில் நஷ்டமடைய செய்துவிட வேண்டும், வேலையை விட்டு நீக்கிவிட வேண்டும், உங்களுடைய வருமானத்தை இழக்க செய்ய வேண்டும், உங்களுடைய சொத்துக்களை புடுங்கிவிட வேண்டும் என்று உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய மர்ம நபர்களை கண்டறிவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. ஆனால் அதே சமயம் சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய அமைப்பில் நிழல் கிரகமான ராகு, கேது வலம் வருகின்றன. அது மட்டுமல்லாது ஜென்மத்தில் சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளும் வலம் வருகின்றன. எனவே இது போன்ற சமயத்தில் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே கூடுதல் கவனத்துடன் இருந்தால் உறுதியாகவே உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை உங்களை விட்டு விலக்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும். உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் அவருடைய வாழ்வில் எந்த ஒரு பணியை செய்தாலும் தோல்வி, சிரமம், சிக்கல் என பல பிரச்சனைகளை சந்திக்கிறார். ஏனென்றால் அவருடைய மனதில் எண்ணக்கூடிய எதிர்மறையான சிந்தனை தான் அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அது நாளடைவில் வளர்ச்சி அடைந்து அவர் எந்த செயலை செய்தாலும் அதில் தலை தூக்கி இருப்பது எதிர்மறையான சிந்தனையாக தான் பார்க்கப்படுகிறது. நாம் ஒரு மின்விசிறிக்கு அடியில் அமருவோம் என்றால் என்ன நினைப்போம்? மின்விசிறி வேகமாக ஓடினால் நன்றாக காற்று வரும் என்று நினைப்போம். அவர் வேகமாக ஓடினால் கலண்டு தலையில் விழுந்து விடுமோ என்று நினைக்கிறார். அதே சமயம் மரத்தடியில் அமர்ந்தால் நாம் என்ன நினைப்போம்? இயற்கையான சுத்தமான காற்று நமக்கு கிடைக்கும் என்று நினைப்போம். ஆனால் அந்த நபர் மரக்கிளை முளைந்து தனது தரையில் விழுந்து விடுமோ என்று நினைக்கிறார். தலையில் காயத்தை ஏற்படுத்தி விடுமோ என்று அந்த நபர் நினைக்கிறாருங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று ஒரு முனிவரை சந்திக்க முயற்சி செய்கிறார். முனிவரை சந்தித்து தன்னிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் அவரிடம் ஒன்றுவிடாமல் சொல்லிவிடுகிறாருங்க. அவை அனைத்தையும் பொறுமையாக அந்த முனிவர் கேட்டதற்கு பிறகு நாம் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றிப்பார் என்று சொல்கிறாருங்க. அப்படி அவர் சுற்றி பார்க்கும் போது அந்த இடத்தில் ஒருபுறம் நெல் விளைந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் கருமங்கொள்ளை, இன்னொரு புறம் கம்மந்தோட்டம், இன்னொரு புறம் காய்கறி தோட்டம் என அந்த இடம் முழுவதும் இயற்கை விவசாயம் நிறைந்த ஒரு செழிப்பான இடமாக காட்சியளிக்கிறது. அதை பார்த்து முனிவரிடம் சொல்கிறார். அப்போது முனிவர் அனைத்து தோட்டத்திலும் சுத்திப்பார், அங்கு அனைத்திலும் ஒரு சோளக்காட்டு பொம்மையானது வைக்கப்பட்டிருக்கிறது, அது ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவரிடம் கேட்கிறார். அப்படி கேட்கும் போது அவர் சொல்கிறார், அந்த பொம்மை இருப்பதால் விலங்குகளும் பறவைகளும் இங்கு வரவதில்லை, அதன் காரணமாக விளைச்சல் நமக்கு அதிகரிக்கும், நல்ல லாபம் கிடைக்கும் என்று சொல்கிறாருங்க. அப்போது முனிவர் அவரை பார்த்து, அந்த பொம்மைக்கு தான் உயிர் கிடையாதே, அது அசையாதே, அப்படி இருக்கும் போதும் ஏன் பறவைகளும் விலங்குகளும் இங்கு வருவதில்லை என்று கேட்க, அப்போது அந்த நபர் சொல்கிறார், மனிதர்களுக்கு தான் பகுத்தறியக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, ஆனால் விலங்குகள் பறவைகளுக்கு அங்கு யாரோ இருக்கிறார்கள் என்ற எண்ணம் மட்டும்தான் தோன்றும், அதனால் தான் அவை இங்கு வருவதை தவிர்க்கின்றன என்று சொல்கிறாருங்க. இவ்வளவு தெளிவாக பேசக்கூடிய உன்னிடமே உனக்கு தேவையான பிரச்சனைக்கான தீர்வு இருக்கிறது என்று சொல்கிறாருங்க. அப்போதுதான் அவருக்கு புரிகிறது, நன்மை தீமையை பகுத்தறிந்து அறியக்கூடிய ஆற்றல் நம்மளிடம்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறார். அது மட்டுமல்லாது முனிவர் இந்த அகில பிரபஞ்சமுமே நன்மையும் தீமையும் கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சில விஷயங்கள் தான் விதிவிலக்காக இருக்கும், மற்றபடி நன்மையும் தீமையும் சரிசமமான ஒன்றாக தான் இருக்கும். ஏனென்றால் உதாரணமாக எந்த ஒரு மொழியை எடுத்தாலும் அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய சொல் பெரும்பாலும் சமமாக தான் இருக்கும். ஏனென்றால் பாசிட்டிவ் என்ற ஒரு சொல் இருக்கிறது, அதற்கு எதிரான சொல் நெகட்டிவ். இந்த இரண்டு சொற்களுக்குமே 8 எழுத்து. தமிழில் மேடு என்ற ஒரு சொல் இருக்கிறது, அதற்கு எதிரான எழுத்து குழி. இந்த இரண்டு சொற்களுக்குமே 2 எழுத்து. உயரம் என்ற ஒரு சொல் இருக்கிறது, பள்ளம் என்ற ஒரு சொல் இருக்கிறது. இந்த சொற்களுக்கள் இரண்டுக்குமே 4 எழுத்து. நல்லது என்ற ஒரு சொல் இருக்கிறது, கெட்டது என்ற அதற்கு நேர் எதிரான சொல் இருக்கிறது. இந்த 2 சொற்களுக்குமே 4 எழுத்துக்கள் தான்.
இப்படிதான் பெரும்பாலான மொழியிலும் நன்மை அதற்கு நேர் எதிரான தீமையுடன் கட்டமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் விதிவிலக்காக சில சொற்கள் மட்டும் இருக்கும். நன்மை என்ற சொல்லும் அதற்கு எதிரான தீமை என்ற சொல்லும் இருக்கிறது. இதில் நன்மைக்கு 3 எழுத்தும் தீமைக்கு 2 எழுத்தும் இருக்கிறது. இதனுடைய நோக்கம் நன்மை நிறைவாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான். அதே போன்றுதான் குட் பேட் என்ற ஆங்கில சொல்லும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொண்டாலே போதும், மிக சிறப்பான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதை முனிவர் சொல்கிறாருங்க. அது மட்டுமல்லாது நாம் ஒரு தொழில் துவங்க வேண்டும் என்று நினைக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த தொழிலை துவங்குவதற்கு முன் அந்த தொழில் குறித்த சிந்தனை தேவை. ஆனால் அந்த சிந்தனை அதீதமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த தொழிலை துவங்கியவுடன் இவ்வளவு கடன் வரும், இந்த கடனை தீர்ப்பதற்கு இவ்வளவு வட்டி கொடுக்க வேண்டும், இந்த வட்டியால் இவ்வளவு பிரச்சனை வரும், இந்த தொழிலை துவங்கியவுடன் இந்த நபர் நமக்கு பிரச்சனை கொடுப்பார், அல்லது இந்த நபர்கள் நமது தொழிலுக்கு இடைஞ்சலாக இருப்பார்கள், இவ்வளவு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகும், கடைசியில் இந்த தொழிலை இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் என்று அந்த தொழிலை துவங்குவதற்கு முன்னதாகவே இந்த தொழிலை நாம் எளிதில் தோல்வியடைய செய்து விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவேதான் இந்த மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும். என்றால் நமக்கு மிகப்பெரிய எதிரியாக உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபராக இருக்கக்கூடிய முதல் நபர் யார் என்றால் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனை என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த அகில ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் பல்லாயிர கோடி கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். அப்படி வாழக்கூடிய மக்களில் ஒருவரை அழித்து அவருடைய வாழ்வாதாரத்தை பிடுங்கி வாழ வேண்டும் என்று மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது 2ஆம் நபர்களாக தான் பார்க்கப்படுகிறார்கள், உங்களை அழிக்க துடிக்கும் நபராக. ஆனால் முதல் நபர் யார் என்றால் உங்களிடம் இருக்கும் எதிர்மறையான சிந்தனை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் 2வது நபராக இருக்கக்கூடிய அந்த எதிரிகளை எளிதில் வீழ்த்திவிட முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு சரியான முறையில் திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செயல்படும் போது பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிடுபடியாக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான சந்திரன் மிகவும் சிறப்பாக வருவதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக உச்சம் பெறுகிறார். எனவே நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் எளிதில் கைகூடும். உங்களை தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக தோல்வியடைய செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறவர்களின் சூழ்ச்சியில் அவர்களே மாட்டிக்கொண்டு வீழ்ச்சியை சந்திப்பார்கள். எனவே நீங்கள் எதிர்பாராமல் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ராசியின் நாதர் உச்சம் பெறக்கூடிய வேளையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே தைரியத்துடனும் சிறப்பாக துணிச்சலுடனும் பல பணிகளை மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் 5 மற்றும் 10ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தில் பலம் பெறுவதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை மேற்கொண்டாலும் கூட கடகராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் நன்மையும் முன்னேற்றமும் வெற்றியும் நிறைந்த ஒன்றாக அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வெற்றி வாய்ப்புகளை எளிதில் உங்களுக்கு தேடி தருகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது செவ்வாயின் சுப பார்வை பல இடங்களில் வலுப்படுத்தக்கூடிய வேளையில் தொழில் ஸ்தானத்திலும் வலுவாக விழுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைய போகிறது. ஏனென்றால் அவர் தொழில்காரகராகவும் பார்க்கப்படுகிறார். எனவே தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் விரயத்தில் குரு இருந்தாலும் குருவின் பார்வை பல இடங்களை வலுவுள்ளதாக மாற்றுகிறது. குறிப்பாக அஷ்டமஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிவதால் பல்வேறு வகையான கஷ்டங்களும் தோஷங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவரை கண்டறியக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. போலியான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நபரும் போலியான விசுவாசத்தை காட்டக்கூடிய நபரையும் உங்களை விட்டு விலக்கி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிறைவாக வரப்போகிறது. எனவே எதை செய்தாலும் அதை நிறைந்த மாற்றத்தோடு செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு மற்றும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்துகின்றன. குரு சுக்கிர யோகம் ஏற்படுவதால் அலைச்சல் அதிகரித்தாலும் அதன் மூலம் நிறைந்த ஆதாயம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது சனி 9இல் வலம் வருவதால் பல கஷ்டங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை, வியாபாரத்துறை என பணிகளில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பல மடங்கு முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையிலும் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய
உங்களை தேடி வருகிறது. எனவே திட்டமிட்டு நன்கு நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆனால் அதே வேளையில் ராகு மிக வலுவாக அஷ்டமத்தில் வலம் வருகிறார். ராகு அஷ்டமத்தில் இருப்பது அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும். உடல்நலத்தில் அதிக கவனத்துடன் இருந்தால் உடல்நல பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். குருவின் சுப பார்வை ராகுவின் மீது பதிவதால் ராகுவால் ஏற்படக்கூடிய சில அஷ்டம தோஷங்கள் விலகினாலும் கூட ராகு வீரியத்துடன் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அலைச்சலும் சிரமமும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கடகராசிக்காரர்கள் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாக நிறைவானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன கிரகநிலைகள். அது மட்டுமல்லாது சூரியன் மற்றும் புதன் இணைந்து ஜென்மத்தில் வலம் வருகின்றன. சூரியன் இந்த வாரத்திற்கு பிறகு ஜென்மத்தை விட்டு விலகுகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அலைச்சல் சிரமம் குறைவதோடு பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு. அஷ்டமத்தில் ராசியின் ஆதர் இருக்கும் போது மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்றபடி நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வெற்றிகரமாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கடகராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக காலவ பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.